தினை அமெரிக்கா நடத்தும் 5ஆம் ஆண்டு மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நிகழ்வில் கூடியுள்ள அனைவருக்கும் என் மனம் கனிந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று நாம் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் கவிதை வரிகளிலிருந்து நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச் செருக்குடன் நிற்கும் திறமையால் பெண்தான் புதுமை பெண், சிந்தை சிறந்த சீர்மிகு கல்வி, செம்மை உணர்வுடன் செழித்து வளர்ந்த எந்த நாட்டையும் உயர்ந்திடும் வல்ல இன்பத் தமிழ்ப்பெண் புதுமை பெண், கட்டுப்பாடுகள் கட்டிய சங்கிலி கலைத்தெறிந்து விடுதலை காணும் ஒட்டுமொத்த உலகினில் உயர்ந்து ஒளிரும் பெண்ணே புதுமை பெண். இன்று நாம் கொண்டாடுவது ஒரு தினத்தை மட்டுமல்ல, ஒரு புரட்சியை, ஒரு மாற்றத்தை எடுத்துரைக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணமாக இருந்தவர் ஜெர்மனியை சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா செட்ஸ்கின் என்பவர் ஆவர். 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்கு நிறைய இடங்களில் உரிமைகளிலும் ஊதியங்களிலும் அநீதி இழைக்கப்பட்டது. இதனால் கொதித்தெழுந்த பெண்கள் 1910ஆம் ஆண்டு டென்மார்க் கோப்பன்ஹேகனில் மாபெரும் பெண்கள் உரிமை மாநாடு நடைபெற்றது. அதில் உலக நாடுகளை சேர்ந்த பல பெண்கள் கலந்து கொண்டனர். பெண்களின் உரிமைக்காக அவர்களை ஒருங்கிணைந்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த கிளாரா செட்ஸ்கின் பெண் உரிமைகளை பேச உலகம் முழுவதும் குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்தார். அதுவே மார்ச் 8ஆம் நாள் உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஐநா ஒரு கருப்பொருளை முன்மொழிகிறது. இந்த ஆண்டு அதன்படி ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் என்பது அதன் கருப்பொருளாகும். ஃபார் ஆல் விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ். அனைத்து பெண்களுக்கும் மற்றும் சிறுமிகளுக்கும் உரிமைகள், நீதிகள் மற்றும் செயல்கள் என்பதாகும். ஆனால் இன்னும் பல இடங்களில் பெண்கள் தங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உரிமைகள்: கல்வி பெறும் உரிமை, பாதுகாப்பாக வாழும் உரிமை, சமமான வேலை வாய்ப்பு பெறும் உரிமை, சுகாதார உரிமை அனைத்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். நீதி: பெண்கள் எதிர்கொள்ளும் அநீதிகளுக்கு எதிராக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாகுபாடு மற்றும் அநீதிகள் சமூகம் முழுவதும் எதிர்த்து நிற்க வேண்டும். செயல், ஆக்ஷன் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் பேசுவதில் மட்டுமின்றி நின்றுவிடாமல் செயல்பட வேண்டும். பெண்களை மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். சிறுமிகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்க வேண்டும். சமத்துவத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஒரு சமுதாயத்தின் உண்மையான முன்னேற்றம் பெண்களின் முன்னேற்றத்தால் தான் அளவிடப்படுகிறது. பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம். ஒரு பெண் கல்வி பெறும்போது ஒரு குடும்பம் கல்வி பெறுகிறது. ஒரு பெண் தன்னம்பிக்கை பெறும்போது ஒரு சமூகம் தன்னம்பிக்கை பெறுகிறது. ஒரு பெண் முன்னேறும் போது உலகமே முன்னேறுகிறது. ஆனால் இன்று பெண்கள் விஞ்ஞான ஆய்வகங்களில் இருந்து விண்வெளி வரை, விளையாட்டு அரங்குகளில் இருந்து சட்டமன்றங்கள் வரை, வீட்டின் வாசலில் இருந்து உலக மேடைகள் வரை சென்றாலும் இன்னும் நமது பயணம் முடியவில்லை. சமத்துவம் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. பாதுகாப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மரியாதை இன்னும் அனைவருக்கும் சமமாக வழங்கப்படவில்லை. பெண்கள் பல இடங்களில் போராட்டங்களில்
உலக அளவில் நடத்தப்பட்டிருந்தாலும் நம் தமிழ்நாட்டிலும் தந்தை பெரியார் அவர்கள் பெண் அடிமைத்தனம், பெண் கல்வி, மகளிர் உரிமைக்காக தொடர்ந்து போராடினார். அவரின் தொடர்ச்சியாக முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் முதலமைச்சராக இருந்தபோது பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக நிறைவேற்றினார். இந்தியாவிலேயே மகளிருக்காக அதிக உரிமை தரும் சட்டங்கள் நம் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை, புதுமை பெண் போன்ற பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மகளிருக்கான பல சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் இன்னும் மகளிருக்கான உரிமைகளை நாம் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. வாழ்க பெண்களின் தைரியம், வளர்க பெண்களின் சாதனைகள், விழித்தெழுக உலக சமத்துவம். நன்றி. அடுத்ததாக நான் அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைப்பதற்கு முன் அவரை பற்றிய சிறு குறிப்பு. அன்புடன் ஆனந்தி பிறந்த ஊர் திருநெல்வேலி. இப்போது அமெரிக்காவில் மிச்சிகன் மாநகரில் வசிக்கிறார். அலுவலக மேலாளராக பணிபுரிகிறார். அன்புடன் ஆனந்திக்கு பல திறமைகள் உண்டு. கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், தன்னார்வலர், தமிழாசிரியர், கட்டுரையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு ஆனந்தி எழுதிய நூல்கள் 21, தொகுத்த நூல்கள் 17, பங்கு பெற்று தொகுத்த நூல்கள் 20. அவர் படைப்புகள் வெளிவரும் இதழ்களின் பெயர்கள் கதம்பம், வல்லினச் சிறகுகள், இனிய உதயம், மக்கள் முரசு, கொக்கரக்கோ மற்றும் பல இதழ்கள். அவர்கள் பெற்ற விருதுகள் சங்கப்புலவர் விருது, தங்கமங்கை, சொல்லின் செல்வி, பாரதியார் விருது, சமுதாய சிற்பி, ஈரோடு தமிழன்பன் என்பது, சிங்கப்பெண் உள்ளிட்ட விருதுகளை வாங்கியுள்ளார். அன்புடன் ஆனந்தி எப்போதும் சொல்லும் வாக்கியம், செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் என்பார். வாங்க தோழி, அன்பு தோழி. அன்புடன் நன்றி. உங்களுக்கு என் அன்பின் வணக்கம்.